ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கனமழை காரணமாக கொடைக்கானல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் கொடைக்கானல் ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, புதுக்கோட்டையை தொடர்ந்து தற்போது கொடைக்கானல் ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழையை அடுத்து கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து திண்டுக்கல் ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், அங்கு மழையின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? எந்த ஒன்றியத்துக்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, ஆனந்தகிரி, இந்திரா நகர், குறிஞ்சி நகர், புதுக்காடு, அண்ணா நகர், பாம்பார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழையாகவும் மேலும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்து வருகிறது. இதே போல இரவு வேளையிலும் நகரின் பல்வேறு இடங்களிலும் மலை கிராம பகுதிகளிலும் மழை தொடர்ந்ததால் கொடைக்கானல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர். சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டில் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று அதி கனமழையும், சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், அண்ணா சாலை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. போரூர் மேம்பாலம் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் முழங்கால் அளவு தண்ணீரில் வாகன ஓட்டிகள் திணறிக் கொண்டே சென்றனர். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு செல்லும் சாலையின் முகப்பு பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. OMR துறைப்பாக்கம் பெருங்குடி சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக வாகனத்தை இயக்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. வடசென்னை பகுதியில் பெய்த மழையால் முரசொலிமாறன் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கியது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவொற்றியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வடிவுடையம்மன் கோவிலின் வாயிலின் முன்பாக பாதாள சாக்கடை குழாயில் இருந்து கழிவுநீர் கொப்பளித்து வெளியே வந்தது. இதனால் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் சோழவரம் சுங்கச்சாவடியில் மழைநீர் குடம் போல தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருவாயர்பாடி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சோமாசிப்பாடி, கீழ்பெண்ணாத்தூர், வேங்கிக்கால், தண்டராம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் திடீரென 80 அடி உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கார்த்திகை மாதத்தையொட்டி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். இதையடுத்து கடற்கரையில் குளிக்கச் செல்லும் பக்தர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திண்டுக்கல்லில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதும் மழை பெய்தது. பகல் நேரத்திலேயே இரவு போன்று காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் கடற்கரை சாலை, விமான நிலையம், உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலிலும்
அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.